ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் உறவுகளே. கட்ரா தரிசனம்லாம் முடிச்சுட்டு இரவு வந்து படுத்து நல்லா ஓய்வு எடுத்தாச்சு. உடம்பு ரொம்ப பிரிஸ்காக ப்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ ஜம்மு ஸ்ரீநகர் பயணம் பண்ணலாம் அப்படின்ட்டு நேரடியாக இங்கேருந்து ஸ்ரீநகர் போகிறது தான் என்னுடைய பயண திட்டம். ஆனால் விசாரிக்கும் போது பார்த்தோம்னாக்கா நேரடியாக இங்கேருந்து ஸ்ரீநகருக்கு வண்டி இல்லை. அதாவது சிங்கிள் பர்சன் போகிறதுக்கு வண்டி இல்லை. நீங்கள் ஒரு குழுவாக 4 பேர் 5 பேர் இருந்தால் உங்களுக்கு கார் ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை, நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜம்மு போயிருங்க. அப்படி இல்லைனாக்கா அங்கே மலையில் உச்சியில் தெரியுது பார்த்தீங்களா, அதை தாண்டி அந்த ஆண்டு பின்புறமாக தான் வைஷ்ணவ தேவி கோயில் இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கும்போது நமக்கே மலைப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய மலையை ஏறிட்டு வந்துட்டோமா அப்படின்னு. கேதார்நாத் ஏறிட்டு வந்தோம் அப்படின்னாலும் இது வந்து ரொம்பவுமே ஒரு வித்தியாசம். இன்றைக்கி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுனால ஹெலிகாப்டர் சர்வீஸ் பாருங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 6:30 மணிலேருந்து ஹெலிகாப்டர் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஒரே சத்தம் தான். நேற்றுலாம் வந்து இந்த நேரம் சரியான பனிமூட்டம், மேகமூட்டம், மழை. சாயங்காலம் வரைக்கும் மழையாக தான் இருந்தது. இன்றைக்கி நல்லா இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் நைனாமலைன்னு ஒரு மலை இருக்குது. அதுவும் ஓரளவுக்கு இந்த உயரம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து சரியான பாதை வசதிகள் கிடையாது. படிக்கட்டாக இருக்கிறதுனால ஏறி போகிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். சரி, இப்போ ஜம்மு போகிற கதையை பற்றி பேசலாம். ஜம்மு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீநகர் போகிறதுக்கு நேரடியாக இங்கேருந்து வண்டி இல்லை அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் உதம்பூர் பெரிய ரோடுன்னு இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போனோம்னா உட்காரத்துக்கு சீட்டு கிடைக்காது. ஜம்முவே போயிடலாம், உட்காரத்துக்கு சீட்டும் கிடைக்கும். ரெண்டாவது, அங்கே போனோம்னா அமர்நாத் யாத்திரையை பற்றி விசாரிக்கலாம். மனசுக்குள்ளே ஒரு சின்ன நப்பாசை, ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சதுன்னா அமர்நாத் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் கிளம்புறேன். வாங்க அங்கே போய் பார்த்துக்கலாம் ஜம்முவில். இதுதாங்க நிகாரிகா பவனில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா போஜனாலயம். விலை ஓரளவுக்கு மலிவாகவும் இருக்குது. சில சமயங்களில் அந்த விலைக்கு தகுந்த உணவும் இல்லைங்கிற மாதிரியானது தான் இருக்குது. 1-2 பரவாயில்ல, 1-2 மோசம். மெயினாக காஃபி டீ எல்லாம் பரவாயில்ல. அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி டே இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 35 ரூபா 40 ரூபா. இங்கே வந்து 7 ரூபா 8 ரூபாய்க்கு கிடைக்குது. அது ஒரு வகையில் பரவாயில்ல. காலையில் வந்து மசாலா தோசை சாப்பிட்டேன், 40 ரூபா. பரவாயில்ல, நம்ம ஊர்லேயே மசாலா தோசையில் 50 ரூபா 70 ரூபா. இருந்தாலும் டேஸ்ட்டு நம்ம ஓரளவுக்கு கிடையாது. ஏதோ சாம்பார் கொஞ்சம் கொடுக்குறாங்க. வெங்காயமே இங்கே யூஸ் பண்ணலாங்கிறனால அந்த மசாலா தோசையில் முட்டைக்கோசம் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, உருளைக்கிழங்கு முட்டைக்கோசம். ஏதோ வந்ததுக்கு கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வெளியே வந்தோம், தயாராகிட்டுருக்குறோம். இந்த காம்பவுண்டுக்கு வெளியவே தான் பஸ் ஸ்டாண்டு. அதனால் ரொம்ப தூரம் நடக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இந்த மலையினுடைய மினியேச்சர் வடிவமைப்பு வந்து இங்கே கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. சரி, அதையும் எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. பேருந்துக்கு வந்தாச்சுங்க. சாதா பேருந்துக்கு வந்து ஜம்மு போகிறதுக்கு 100 ரூபா டிக்கெட்டுங்க. அதுவே ஏசி பஸ் இருந்தால் 150 ரூபா. நாங்கள் கிளைமேட் ஓரளவுக்கு சில்லுன்னு தான் இருக்குது, ரொம்ப மோசம் இல்லை. சரி, சாதா வழியாக போகலான்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். கடைசி சீட்டு தான் கிடச்சிது. இதுக்கப்புறம் இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும் அடுத்த பஸ்ஸுக்கு. நாங்கள் பரவாயில்ல போ, நம்ம இதிலே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து. சீட் ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பஸ்ஸு தான் ரொம்ப பார்க்க பழசாக இருந்தாலும் சீட்டெல்லாம் உட்காரத்துக்கு நல்லா சொகுசாக இருக்குது. பல பகுதிகளுக்கு போகிற பஸ் இருக்குது. ஜம்முக்கே வந்து நேரடியாக ஜம்மு போகிற வண்டி இருக்குது. சில கிராமங்கள் வழியாக சுற்றிட்டு போகிற வண்டி இருக்குதாமா. ஃபஸ்ட்டு நான் ஏறும்போது பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போகிற வண்டின்ட்டாங்க. அது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க, நீங்கள் இதில் வந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், நீங்கள் அதில் போயிருங்க, நீங்கள் டூரிஸ்ட்டுக்காரங்க இதில் ஏன் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்த பயணிகளே சொன்னதுனால நம்ம அடுத்தது ஒரு வண்டி வந்து மாற்றி ஏறணும். அது தவிர அரசு பேருந்துகள், இந்த பேட்டரி மூலியமாக இயங்கக்கூடிய பேருந்துகள் இருக்குது. அது முழுக்க முழுக்க ஏசி பேருந்துகள் தான். ஆனால் அது குறிப்பிட்ட நேரங்களுக்கு ஒரு முறை தான் இருக்கிறதுனால அதில் நம்ம போக முடியல. நான் கரெக்டாக போகிற டைமில் தான் அது கிளம்பிச்சு. ஃபுல்லாகிடுச்சிங்கனால அடுத்து இந்த வண்டி தான் ஏறினேன். ஓரளவுக்கு வந்து கரெக்டாக தான் இருந்தது. அப்படியே கரெக்டாக போகிற வழியெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. அப்புறம் இந்த பாதைகளை அகலப்படுத்துறதுக்காக, ஏன்னா எதிர்காலங்களில் இன்னும் நிறைய கூட்டம் வரும், அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் டூரிஸ்ட்டுங்க நிறையா வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறனாலையும் பாதைகளை விரிவுபடுத்தக்கூடிய பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. வாங்க நம்ம ஜம்முவில் போய் சந்திப்போம். இதுதாங்க ஜம்முவில் இருக்கக்கூடிய யாத்ரி நிவாஸ். முன்னையெல்லாம் வந்து இங்கேயே வந்து உடனடி பதிவுகள்லாம் இருந்தது. 1 நாள் 2 நாள் காத்திருந்து எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் நானும் இங்கே வந்தேன். சரி, வந்து ஒரு நாள் கூட தங்குவோம், ட்ரெயின் டிக்கெட்டு ரிட்டன் டிக்கெட்டை கூட கேன்சல் பண்ணிட்டு தட்கலில் முடிஞ்சால் போட்டுக்கலாம், தங்கியிருந்து இங்கேயே வந்து டிக்கெட் எடுத்துக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. கரண்ட் டிக்கெட்னு, ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா வந்ததும் உடனடியாக பாஸ் எடுத்துக்கலாம்.
ஆனால் நம்ம ஆன்லைனில் ஏன்னா வர்ற ஒரு ஐடியாவே கிடையாது. ஏன்னா துணைக்கு யாராவது ஒருத்தர் இருந்தானே நம்ம வரலான்னு. ஏற்கனவே நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, சார் இந்த மாதிரி அமர்நாத் போனீங்கன்னா நானும் வரேன் கூட துணைக்கு அப்படின்னு. ஏற்கனவே கேதார்நாத் போனப்போ அப்படி தான் ஒரு 4-5 நண்பர்கள் நம்ம கூட வந்தாங்க, சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த தடவை அது மாதிரி அமர்நாத் போகிறதுக்கு நிறைய பேர் சொல்லி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி வச்சுருந்த எண்ணிக்கையெல்லாம் 20 பேருக்கு மேலே சொல்லி வச்சுருந்தாங்க, போகிறதுனா போகலான்னு. சரி நம்மளும் ஒரு 20 பேருங்கிறப்போ ஒரு குழுவாகவே கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம். ஆனால் என்னென்னா உணவு வசதிகள்லாம் வந்து இப்போ நான் எப்படி சாப்பிட்டேனோ அங்கங்கே போகிற வழியில் என்ன கிடைக்குதோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி. அது அமர்நாத் யாத்திரையை பொறுத்த வரைக்கும் உணவுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா அங்கே லங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக வந்து அந்த பகவதி நகர் உள்ளே போயிட்டோம்னாவே, அந்த கேட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னாவே, இப்போல்லாம் பார்த்தீங்க இல்லையா, எல்லாம் லைன் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அது செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடித்து நம்ம உள்ளே போயிட்டோம்னாவே நமக்கு லங்கர்னு சொல்லிட்டு இலவச உணவுகள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உணவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, செலவு கிடையாது. ஆனால் என்னென்னா நம்ம சவுத் இந்தியன் உணவு கிடைக்காது, தமிழக உணவு வசதிகள் இருக்காது. அதை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சரி நம்ம வரலாம் போகலாம் அப்படின்னு தான் நான் இந்த தடவை ஏற்பாடு பண்ணேன். ஆனால் நம்ம ஃபோன் பண்ணி ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி இது மாதிரிங்க போகலாம், இந்த சீசன் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, இப்போ சந்தர்ப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கான சொந்த காரணங்கள் நிறையா இருந்தது. ஒவ்வொருத்தருக்கு வீடு கட்டுறதுங்கிறதோ, அல்லது ஏதாவது விசேஷங்கள், அல்லது ஒரு பயம், அமர்நாத் போகிற அளவுக்கு நம்ம உடம்பு தாங்குமா அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டதுனால சரி நம்ம இந்த வருஷம் போகலான்னு நினச்சோம். அட்லீஸ்ட் நம்ம வந்து கட்ராவும் ஸ்ரீநகரமாவது போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வந்தேன். இங்கே வரும்போதும் ரயிலில் வரும்போது நிறைய அமர்நாத் போகக்கூடிய பயணிகளை சந்தித்து பேசினேன். கட்ராவிலையும் அதே மாதிரி அமர்நாத் போயிட்டு வந்தவங்க, இனி அமர்நாத் போகக்கூடியவங்க, இவங்கெல்லாம் சந்தித்து பேசும்போது நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்தது, சரி வாய்ப்பு இருந்தால் அமர்நாத் போயிட்டு வரலாம் அப்படின்னு. அதுபோல் நான் கட்ரா மலை ஏறும்போது ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் பீகார்லேருந்து வந்திருந்தார். அவரும் வந்து என்ன சொன்னார்னா, அங்கேருந்து ஆன்லைன் புக்கிங்லாம் நான் பண்ணல, இங்கே வந்து தான் ஜம்முவில் 2 நாள் தங்கி கரண்ட் புக்கிங் மூலியமாக பண்ணிக்கிட்டு இப்போ அமர்நாத் போயிட்டு வந்து இப்போ கட்ரா தர்ஷனமாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, சரி ஒரு 2 நாள் கூட நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே தங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா 2 நாளில் முடிகிற வேலை மாதிரி தெரியல. உங்களுக்கு முன்னையே பார்த்துருப்பீங்க அந்த கட்ராவில் எவ்வளோ, பகவதி நகரில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்ட்டு. அப்போ 2வது அங்கே பதிவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி அங்கேயே அவன் போய் பார்க்கலான்ட்டு இப்போ அங்கே திரும்ப, அதாவது ஜம்மு பஸ் ஸ்டாண்டில் இருந்து அங்கே பகவதி நகர் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டுருக்கிறேன். கட்ராவிலேருந்து வந்த வண்டி எல்லாமே வந்து நம்ம ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. அதாவது ஜம்மு தவி ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நான் அங்கே போனேன். இதெல்லாம் ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வர்றேன். ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்து விசாரிக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த டோக்கன் வாங்குறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமான வேலை கிடையாது அப்படிங்கிறாங்க. இதுக்கான ப்ராசஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே சரஸ்வதி தாம் அப்படிங்கிற ஒரு கோயில் மாதிரியான ஒரு இது வந்து வைஷ்ணவ தேவி கட்டுற அந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பில் இயங்கக்கூடிய கட்டடங்கள், தங்குமிடம் வசதி எல்லாமே அங்கே இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இந்த இது இருக்குது. இது இந்த அமர்நாத் யாத்திரைக்கான ஒரு முகாம் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முதல் நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னாங்க, விடியகாலை ஒரு 3 மணிலேருந்தே லைன் நிற்க ஆரம்பிச்சிடறாங்களாம். 2 மணி 3 மணிலேருந்து விடியகாலையிலேயே. காலையில் 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே தான் டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அதாவது லைனில் நின்னவங்களுக்கான டோக்கன். அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பக்கத்தில் வந்து இந்த இதுக்கான பூர்வாங்க அலுவலகம்னு ஒன்று இருக்குது. அந்த இதுக்கு வந்து மறுபடியும் லைன் நின்று அதில் நம்ம எந்த ரூட்டுக்கு போக விரும்புகிறோம் அப்படிங்கிறது தனித்தனி லைன் இருக்குது. பால்டால் ரூட்டா, பெஹல்காம் ரூட்டா, அது நம்ம ரூட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ரூட்டுக்குரிய லைனில் போய் நின்று அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வாங்கணும். வாங்கும்போதே நம்மக்கிட்ட கைவசம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் இருக்கணும். அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய விண்ணப்பம் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் நம்ம பூர்த்தி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவங்க ஒரு 3 ஹாஸ்பிட்டல் குறிப்பிட்டிருக்காங்க, ஜம்முவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமாமா. அங்கே போய் அந்த டாக்டருக்கு பார்த்து அவருக்கு தனியாக பணம்லாம் கட்டி அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு திரும்ப இங்கே வரணும். இதான் பார்த்தீங்களா, இதுதான் சரஸ்வதி தாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் இந்த இதெல்லாம் நடக்குது பாருங்கள். சாமியான பந்தல் மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. 2 இடத்துல பந்தல் இருக்கும். இப்போ இந்த மருத்துவமனை விஷயம் இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே முதல் நாள் லைனில் நிற்கிறது, அந்த ஃபார்ம் வாங்குறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நமக்கு 2 நாள் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து அந்த நான் சொன்ன எந்த ரூட்டுக்கு நம்ம அப்ளிகேஷன் வாங்குகிறோமோ அந்த ரூட்டுக்கு நான் இதில் லைனில் நின்று கொடுத்து அதுக்கு பிறகு எந்த டேட்டுக்கு
நம்ம கேட்குற டேட்டுக்கெலாம் கிடைக்காது. எந்த டேட்டுக்கு அங்கே யாத்திரைகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த டேட்டுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம இங்கேயே ஏற்கனவே 2 நாள் 3 நாள் ஆகிடுதா, திரும்ப 2 நாள் கழிச்சோ அல்லது 3 நாள் கழிச்சோ தான் உங்களுக்கு டேட் கொடுக்குறாங்க பஹல்காம் வழியாக போகிறதுக்கோ பால்டால் வழியாக போகிறதுக்கோ அப்படின்னு இருந்ததுனாக்கா, அப்போ அந்த தேதி வரைக்கும் மறுபடியும் நீங்கள் ஜம்முலேயே ஸ்டே பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு கடைசியாக எங்கள் டோக்கன் வாங்கினவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து இப்போ எல்லா ப்ராசஸிங் முடிச்சு டோக்கன் போட்டுட்டார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் 3 நாள் கழிச்சு தான் டேட்டே கொடுத்துருக்காங்க. அப்போ டேட்டு என்றைக்கு டேட்டு பஹல்காமில் வந்து ரிப்போர்ட்டிங் டேட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நம்ம வந்து பகவதி நகர் யாத்ரி நிவாஸ் உள்ள என்ட்ரு ஆக முடியுமோ. அது வரைக்கும் நம்ம ஜம்மு இந்த மாதிரி சுற்றிட்டு தான் இருக்கணும். அப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது 5 நாள் தேவையெல்லாம் போகுது. சரி பார்க்கலாம், நம்ம இந்த தடவை போக முடியாது, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே வந்து ஒரு ஜன் ஆஹார் அப்படின்னு கூடிய ஒரு இது இருந்தது, ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன். அங்கே மறுபடியும் சாப்பிட்லாம், கொஞ்சம் ரேட் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரயில் நிலையத்தை பாருங்கள். ஜம்முன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய நம்ம அது கேள்விப்படுறோம், பெரிய ரயில் நிலையம் தான். ஆனால் 3 பிளாட்ஃபார்ம் தான் இயங்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் தான் பெருசாக இருக்குது. இப்போ ரொம்ப நெரிசல். அதே போல் பயணிகள் தங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வகுப்புக்கும் சரி, தேர்ட் ஏசிக்கும் சரி, சாதாரண பயணிகளுக்கெல்லாம் வந்து தங்குற ரூம் ஏதோ ஒரு கோழி கூண்டு மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. போய் தங்குறதுக்கே வசதி இல்லை, ரொம்பவும் மோசமாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ்காரங்களுக்கு மட்டும் ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாடு முறையில் தங்குறதுக்கு இருந்தது, வெயிட்டிங் ரூம் அப்படிங்கிறது. நம்மளை அங்கே விட மாட்டேன்ட்டாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்து அங்கே சாப்பிட்டோம். இங்கேயும் மசால் தோசை தான். மற்றதெல்லாம் பார்த்தேன், ஒன்றும் எனக்கு திருப்தியாக இல்லை. சரி மசால் தோசையை சாப்பிட்டலாம் போ அப்படின்னு மசால் தோசை இங்கே சாப்பிட்டு, அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அமர்நாத் யாத்திரையை பற்றின வீடியோக்கள்லாம் தனியாக இதுக்கு முன்னே வீடியோ போட்ட பார்த்திங்களா, அதுக்குரிய வீடியோக்கள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு சரி இப்போ இங்கேருந்து எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்ரீநகர் போகிறதுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நிறையா கார்காரங்க, டாக்ஸிக்காரங்க, இந்த டெம்போ டிரைவர்காரங்கெல்லாம் கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அது குழுவாக வந்திருந்தால் இங்கேருந்து பேசி கிளம்புறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து தனியாக வந்திருந்ததுனாலையும், 2வது இந்த அமர்நாத் யாத்திரை குறித்து ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி போடணும், அதுக்கும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும். 2வது இப்போயே போனோம்னா நம்ம நைட்டே ஸ்ரீநகர் போய் சேர்ந்துருவோம். இப்போயே கிளம்புனோம்னா மதியானம் தான் ஆகுது, இப்போ 2-3 மணி தான் ஆகுது. நைட்டே ஸ்ரீநகர் போயிடும். திரும்ப அங்கே போயிட்டு நம்ம நைட்டில் தெரியாத ஊரில் போய் சிரமப்பட வேண்டாம். அதனால் நைட்டு போகிற ட்ராவல்ஸ் எதாவது இருந்ததுன்னா அது மூலிமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்கும்போது என்னென்ன சொன்னாங்க, ஜம்மு பஸ் ஸ்டாண்ட் போயிருங்க, அங்கே தான் நிறையா ட்ராவல்ஸ் இருக்குது, உங்களுக்கு நைட் சர்வீஸ் வண்டி அங்கே கிடைக்கும், ரேட்டும் கொஞ்சம் மலிவாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்க, மற்ற வாகன ஓட்டிகள்லாம். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி இப்போ ஜம்முனுடைய மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். இங்கேருந்து தான் வெளியூர் போகக்கூடிய வண்டிகள் அத்தனையும் கிளம்புது. டெல்லி, சண்டிகர், இப்போ இந்த மாதிரியான தூரமான ஊர்களுக்கு, இந்தூர் வரைக்கும் கூட இங்கேருந்து பஸ்ஸு போகுது. இங்கே வந்தாச்சு. இங்கே நமக்கு வந்து நைட் சர்வீஸ் வண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராவல்ஸில் தான் இயக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மீதியெல்லாம் சாயங்காலத்துக்குள்ளே கிளம்பிடும். இவங்க ஒன்று தான் நைட்டு 8 மணிக்கு மேலே கிளம்புற ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னாங்க, ஹரிகேஷ் ட்ராவல்ஸ் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட போய் புக் பண்ணாங்க. ரொம்ப மலிவான ரேட்டு தாங்க. ஸ்லீப்பர் கிளாஸு, அது படுத்துக்கிட்டு போகிற ஸ்லீப்பர் கிளாஸே பார்த்திங்கன்னா 600 ரூபா. மற்றபடி மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காரு இந்த இதுக்கெல்லாம் 1000 வரைக்கும் கேட்டாங்க. பனிகால் வரைக்கும் போகிறதுனால அதுக்கு தனியாக ஒரு ரேட் 500 400 சரி நம்ம வந்து இங்கே வீடியோவும் ரெடி பண்ணணும், நமக்கு டைமிங்கும் வேணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக வீடியோலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதிலே போயிடலாம், நைட் நிம்மதியாக படுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி நைட்டு 8-8:30 எடுப்பாங்க, காலைல 6 மணிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோலாம் எடுத்து அந்த அமர்நாத் யாத்திரை குறித்த ஒரு வீடியோ அப்லோட் இங்கேயே பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு வண்டி ஏறினாங்க. நைட்டு வண்டி ஏறி ஜம்முன்னு படுத்தாச்சு. ஏற்கனவே பகல் பூரா தெரிஞ்சதுனால நைட் நமக்கு அது நம்ம வந்து இங்கே இதுலேயே வந்து புக் பண்ணதுனால நம்ம இந்த வீடியோவை எடுத்து இவங்க இதெல்லாம் பண்ணதெல்லாம் அவர் ரொம்ப திருப்தி ஆகிட்டார். நமக்குன்னு தனியாக 2 பேர் படுக்கிற ஒரு ஸ்லீப்பரை நம்ம ஒரு ஆளுக்கே கொடுத்துட்டாரு. நிம்மதியாக பேக் கீக்கெல்லாம் அங்கேயே வச்சுட்டு படுத்தாச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் வண்டி எங்கே போகுதுன்னா தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு நான் படுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓரளவுக்கு விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தோம்னா பஸ்ஸு பாதி இடத்துலையே நின்னது, விடிஞ்சே போச்சு. அது என்ன கதைங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க.